அதனாலேயே நான் எத்தனை வாட்டி 4 வாட்டி கிட்டே உள்ளே போயிருக்கேன். இல்லைன்னா குச்சின்னு போகும்போது வாயில் பிளேடு வச்சுன்னு இருக்கும், பிளேடு எடுத்து கையில் அறுத்து. சும்மா உங்களை புட்டாப் கேஸ்னு போகிறது ஒரு வயசு பொண்ணு நான். எங்களுக்குன்னு யாரும் இல்லை, பையன் கெஞ்சா வைக்கிறானு கேட்டுன்னு வராங்க. ஆமாம், இவங்களுக்குலாம் ஏன் வேலை தர, இவங்க கெஞ்சா விற்கிறானே, இவங்களுக்கு ஏன் வேலை தரன்னு கடை உள்ளே போடுறாங்க. அப்போ அது இது விற்கிற நான் எப்படி சார் இருக்கலாம்? உன் மேலே கேஸ் போடுவேன்றாங்க, ஹெச்எஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், உங்கள் மேலே போடுவேன்றாங்க. அந்த 2 லட்சம் எங்கள் கையிலே வர மாட்டேங்குது. அந்த ஸ்டாண்டில் அது எவ்வளோ அழகு, எவ்வளோ வலி வருது. எங்க கிட்ட அந்த வக்கீலுங்க 2 லட்சம் ஏமாத்திட்டாங்க. மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். பாரிஸ் ஹைகோர்ட் சென்ட்ரலுக்கு நடுவில் இருக்கிற ஏரியா தான் லோன் ஸ்கொயர். இங்கு வசிக்கும் பூர்வக்குடி சென்னை மக்கள் தெருவோரங்களில் வாழ்வதை தான் கடந்த வீடியோவில் வெளியிட்டிருந்தோம். இளம் வயதிலேயே போதைக்கு அடிமையான இளைஞர்கள் இங்கு அதிகம் இருப்பதால காவல்துறைக்கு கேஸ் கிடைக்காத பட்சத்தில் தவறு செய்தவர் செய்யாதவர் என எல்லோரையும் கைது செய்வதாக இப்பகுதி மக்கள் புலம்புறாங்க. புகைப்படம் வெளியிடலாமா, வீடியோ வெளியிடலாமா என்று அவங்களோட அனுமதி பெற்று தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். அவர்களுக்கு வீடியோ வெளியிடுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. வாங்க அவங்க கிட்டே பேசுவோம். மலம் அடிப்பேன். எங்க இருந்து கிடைக்குது உங்களுக்கு? அதெல்லாம் பசங்க எடுத்துன்னு தருவாங்க. அதனாலேயே நான் எத்தனை வாட்டி 4 வாட்டி கிட்டே உள்ளே போயிருக்கேன். ரிமைண்ட் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்களா? எப்படி ஃபுல்லாக கெஞ்சா கேஸ்னு ஃபுல்லாக புட்டாப்பு கேஸ், அந்த கேஸில் போட்டு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. பொய்யான கேஸ். அப்போ நீங்கள் பண்ண தப்புக்கு உள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க? அப்போ பண்ண தப்புக்கு ஒரு 2 வாட்டி உள்ளே போயிட்டு வந்து அதுக்கும் போயிட்டு வந்துருக்கீங்க. இப்போ தப்பு பண்ணாதனால இவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி திரும்ப எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க? அது ஒண்டி தான், மிச்சப்படியில் வேறு எந்த தப்பும் பண்ணது. இவங்க போலீஸ் பிடிக்கிட்டால அறுத்துப்பேன், கையெல்லாம், கை கால் எல்லாத்தையும் அறுத்துப்பேன், உடம்பு கிடும்பெல்லாம் இதெல்லாம் போலீஸ்காரங்களால அறுத்து 3 வாரம் ஆகும் போகுது. போலீஸ்காரங்க பிடிக்கும் போது அறுத்துன்னு. அதனால நாங்கள் சொன்னோம் தான் சார், நான் நீங்கள் 2 பேர் இல்லை, நான் எங்கள் அம்மாலாம் சந்தோஷமா இருப்பேன். என் அண்ணன் என் ஃபேமிலியில் இருக்கிறதுனால எங்கள் கிட்ட வரமாட்டான். இவங்க 2 பேர் தான் எங்கள் அம்மாவுக்கு கொச்சிலே. அதனால நான் என்ன, நீங்கள் 2 பேர் சேர்த்துருங்க. சும்மா உங்களை புட்டாப் கேஸ்னு போகிறது ஒரு வயசு பொண்ணு நான். எங்களுக்குன்னு யாரும் இல்லை. இதுவும் நானும் ஒரு வயசு பொண்ணு போய் கோர்ட்டில் ஜெயிலில் அங்கே எங்கே நான் ஒரு வயசு பொண்ணு அப்படின்னா எங்களுக்கும் ஒரு வாய்க்கா இருக்குல்ல, இவனுங்களுக்கும் நாங்கள் போக முடியாதுல்ல. அது சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி போனால் இவனுங்களை புச்சினுப்பா 5000 செலவாகுது. அந்த 5000 தான் எங்கள் அம்மா என்ன நகை நெட்டு எடுக்கல, கடை வாங்கி அந்த கடத்தை வாங்கி என் தம்பிங்களை எடுக்குது, பையன் கெஞ்சா வைக்கிறானு கேட்டுன்னு வராங்க. இந்த கஞ்சாலாம் எப்போ அடிக்க ஆரம்பிச்சாங்க? ஒன்று வந்து சேர்ந்துச்சு, அதுலேருந்து போச்சு. இந்த மெட்ரோ ட்ரெயின் ஓப்பன் ஆச்சு பார்த்தியா, அப்போ கற்றுன்னு வந்தோன்னா 2 பேருமே என்னடா பண்றீங்கன்னா ஒன்னும் இல்லம்மா போதான் நானே கண்டுபிடிச்சி. அவன் யாருக்கும் பயட மாட்டான். நான் ஒரு வார்த்தை சொன்னதா அவங்க 2 பேரும் பயடுவாங்க. இல்லைன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், கம்முன்னு இருப்பானுங்க. காயில கூட அப்படி வச்சு அங்க பாருங்க, வீட்டெல்லாம் எப்படி சிமெண்ட் எல்லாம் வச்சு போட்டு இருந்தான். லைட் எல்லாம் எரியல, டிவியே எரியல. அதான் சொன்னேன், எங்கன்னா போயிட்டு 2 துணி எடுத்து வச்சுன்னு கம்முன்னு வீட்டு உள்ளே பத்துனுக்கிறான். இது வேலை செஞ்சு காலையில 6 மணிக்கு போகுது, நைட்டு 10 மணிக்கு வருது. என்ன வேலை பார்க்குறீங்க? அங்கேயேதான் நான் தான் அம்மா கூட தான் செஞ்சுன்னு இருந்தேன். எனக்கு அது கை ரேகெல்லாம் போது வயசு பொண்ணு செய்யாதேங்க, நான் நின்றுட்டேன். நான் போறதில்ல, 1 மாசமா தான் போறதில்ல. அம்மா ஒரு நாள் இல்லாம அவங்க அம்மா வீட்டுல போயிட்டு கெஞ்சா வைக்கிற பசங்களுக்கு ஏன் வேலை தரீங்கன்னு டார்ச்சல் கொடுக்குறாங்க. வேலை சேர்ந்துன்னு இருக்கும் போது போலீஸ்காரங்க. ஆமா, இவங்களுக்கு எல்லாம் ஏன் வேலை தர, இவங்க கெஞ்சா விற்கிறானே, இவங்களுக்கு ஏன் வேலை தரன்னு கடை உள்ளே போடுறாங்க. அப்புறம் யாரு சார் வேலை கொடுப்பாங்க? அது இது விற்கிற நான் எப்படி சார் இருக்கலாம்? நகை நெட்டு போல ஒரு வீடு கட்டல, ஒரு அந்த நிலைமையா சார்? வீடு பங்களா வீடா சார்? அது கேட்டா என்ன நெக்கலா பேசுற, படிச்ச திமிரு 10th பச்சன் பேசுறியான்ட்டு கேக்குறாங்க. உன் மேலே கேஸ் போடுவேன்றாங்க, ஹெச்எஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், உங்க மேலே போடுவேன்றாங்க. ஆமா, ஒரு வாட்டி போட்டாங்க. நான் போறதுக்கு முன்னாடி வக்கீல் என்ன பண்ணிட்டாரு, என்ன அந்த மூலியமாவே எடுத்துட்டாரு. ஆனா போல வக்கீல் மூலியமாவே எடுத்துட்டாங்க என்ன. எங்க அம்மா இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு, தேவையில்லாம கேஸுக்கு போய் 1 மாசம் ஆயிடுச்சு. அந்த 2 புள்ளைங்களும் என் கண்ட்ரோல் இருந்துச்சு, நல்லா பாத்துக்கினேன். என் பொண்ணு பேர் ஜோதிகா. 7 வயசுல அடிப்பட்டுச்சு, போறேன் 7 வேன்ல. 10 வயசுல கேஸ் முடிஞ்சிச்சு. வக்கீல் கையில போன இது வரைக்கும் வராதம்மா, கேஸ் முடிஞ்சா 18 வயசானா நானே உன்னை தேடின்னு வரேன்னு. எங்கள் கையில் எந்த அத்தாச்சும் கொடுக்கல. சரி 18 வயசு ஆயிடுச்சு, தேடின்னு போனால் வக்கீல் செத்துட்டாரு, அவருக்கு எந்த அத்தாச்சும் இல்லை. அவரு ஹைகோர்ட்டில் ஜிஹெச்சில் செத்து போய் உட்கார்ந்தாரு, அனாதி மாரி விட்டு எங்களை சொல்கிறாங்க. 23 வயசு ஆகுது, அந்த 2 லட்சம் எங்கள் கையிலே வரமாட்டேங்குது. ஹைகோர்ட்டில் பேங்க்கில் எங்கள் எதிர்க்கே தான் போட்டாங்க, அந்த துட்டு இல்லைன்றாங்க. அவங்க அப்பா அக்கௌண்ட்டுக்கு இதுன்றாரு, பொண்ணு அக்கௌண்ட் இல்லைன்றாங்க. எங்கள் வீட்டுக்கார் செத்து 10 வருஷம் ஆகுது. அப்போ கூட என் பொண்ணுக்கு 18 வயசு ஆகும் போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் இல்லை. அப்போ அந்த துட்டு எங்கே போச்சு? ஹைகோர்ட்டில் இருக்கிற பேங்க்கில் இருக்கிற காசு எங்களுக்கு எப்படின்னா யாருன்னா பாவம் பார்த்து எங்களுக்கு எடுத்து கொடுக்க பண்ணுங்க. என் பொண்ணுக்கு அதுக்கு தான் கல்யாணத்துக்கு கொடுக்குற சீராக வச்சு இந்த ரத்தம் போன கஷ்டம்
அந்த ஸ்டாண்டில் அது எவ்வளோ ஆயிடுச்சு, எவ்வளோ வலி வலிச்சுது. அந்த வட்டி துட்டு எடுத்துக்கினாங்க. அந்த வட்டி துட்டு எனக்கு வானான்னு நான் போட்டேன். எங்கள் துட்டை அந்த வக்கீலுங்க 2 லட்சம் ஏமாற்றிட்டாங்க. யாருன்னா இதை பார்த்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த காசை வர வைக்க இது பண்ணுங்கப்பா. உங்கள் காலில்னா உயிந்து கும்புறேன். எங்கள் துட்டை நீங்கள் தாங்கப்பா வர வச்சு கொடுக்கணும். முதல்ல குறிப்பிட்டது போல அவர்களோட ஒப்புதல் பெற்றுதான் இந்த வீடியோ வெளியிடுறோம். அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக வாழவும், விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், போதை பழக்கத்திலிருந்து அவர்கள் மீண்டு வரவும் அரசாங்கம் உதவ வேண்டும் என்றுதான் நம்ம இந்த வீடியோ வாயிலாக எதிர்பார்க்கிறோம். இது போன்ற பல்வேறு செய்திகள், நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள மிஸ்டர் ஆணையர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.